பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து ஒலிவமலையில் அமர்ந்திருக்கும் போது அவருடைய சீசர்கள் அவர்கிட்ட உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு ஆண்டவர் முதலாவது அடையாளமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த கடைசி காலத்தில் அநேக நபர்கள் எழும்பி நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மக்களை வஞ்சிப்பாங்க. ஆண்டவருடைய வருகை வரும் வரை நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் அவங்க தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களை நம்பக்கூடாது. ஆனால் சில ஜனங்கள் அப்படிப்பட்டவங்கள நம்புவாங்க. ஏன்னா அவங்க வசனத்தை குறித்து, வேதத்தை குறித்து சரியான புரிதல் இல்லாமல், அவங்க சரியாக வேதத்தை அவங்க அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால அவங்க அப்படிப்பட்ட ஜனங்களை அவங்க நம்பி ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. நம்ம வேதத்தை வாசிக்கும்போது 2 விதமான வருகை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை எப்படி இருக்குன்னா, திருடனை போல அவர் வருவார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல மின்னலை போல அவருடைய வருகை சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரகசிய வருகையை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 மற்றும் 52வது வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இரகசிய வருகை சம்பவிக்கும்போது அழிவுள்ளதாகிய நம்முடைய சரீரம் ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு மகிமையின் சரீரத்துக்கு மாற்றப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இந்த வருகை எல்லா ஜனங்களின் கண்கள் காணும்படியாக ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிறத எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்து புலம்புவாங்க. இந்த 2 விதமாக மட்டுமே ஆண்டவருடைய வருகை சம்பவிக்கும். மற்றபடி யாரும் ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் நம்பக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற கூட்டங்கள் எழும்பி வரும். இப்படிப்பட்டவர்களிடம் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் எழும்பாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். God bless you.